வணக்கம் நண்பா, நான் உங்கள் திலக். இன்னைக்கு நம்ம WPS Office ரைட் டுட்டோரியல்ல பார்க்க போகிற டாபிக் இதோ. நண்பா, இது வரைக்கும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேஜ் லேஅவுட் பார்க்க போதும். ஸோ முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இப்போ வந்து தேர்ட் டேப் பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த தாஜ்மஹாலை வந்து நோட் பண்ணுங்க. நான் தீம் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அதோட ஃபாண்ட். ஏன்னா இது செட் ஆஃப் தீம் அவங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன கலர் வேணும், என்ன ஃபாண்ட் வேணும்னு அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸாக நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்டோட ஸ்டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மார்ஜின்ஸ். ஸோ மார்ஜின்ஸோட இப்போ இது நார்மல் மார்ஜின், அதாவது டாப் 1 inch பாட்டம் 1 inch அது மாதிரி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ரைட். ஸோ நேரோ அப்படின்னா பாருங்க இதில் 0.5 inch தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேஜோட சைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதோட பார்டர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மாடரேட் அப்படின்னா அதாவது வந்து லெஃப்ட் ரைட்டில் இருக்க கார்னரில் இருக்க அந்த ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நேரோனா இங்கே 0.5 inch 0.5 inch அது மட்டும் எடுத்துக்குது. ஸோ அதோட இன்ச்சஸும் இங்கே வந்து டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி இங்கே எம்எம்ல இருக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே நேரத்தில் நீங்கள் கஸ்டமாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே கொடுத்துருக்கிற ப்ரீ டிஃபைன்டான செட்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ப்ரெசன்டேஷன் இல்லை நீங்கள் யூஸ் பண்ண போகிற புக் ரிப்போர்ட்டை பொறுத்து. அடுத்தது பேஜோட ஓரியன்டேஷன். ஸோ இது வந்து போர்ட்ரைட்டில் இருக்குது. லேண்ட்ஸ்கேப்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஹாரிசான்டலாக இருக்கும். அதே நேரத்தில் போர்ட்ரைட்டில் வெர்டிக்கலாக இருக்கும். உங்களுக்கு எந்த பேஜ் செட் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும்னா. அடுத்தது பேஜோட சைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாமே A4 தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை சில பேருக்கு A3ல வேணுனாலும் இன்னும் நிறையா செட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக A4 தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை A3 யூஸ் பண்ணுறவங்க இதை கிளிக் பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமாக நீங்கள் உங்களோட பேஜ் சைஸை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் காலம்ஸ். ஸோ இது என்ன காலம்ஸ்? ஸோ இது வந்து இப்போ 1 காலம், ஏதாவது பேஜோட பேராகிராஃப் சென்டராக போயிட்டு இருக்கும். இதே சில புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் 2 சைடில் பேராகிராஃப் வந்து இதாகிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி வேணும்னா உங்களுக்கு இது மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதாவது வந்து இது ஒரு காலம், இங்கே தனியாக டைப் பண்ணிக்கலாம். இது இன்னொரு காலம். இதுவே வந்து 3 ஸோ மோர் கலம்ஸ் அப்படின்னு இருக்குது. மோர் கலம்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 1 2 3. ஸோ இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பேராகிராஃப் நடுவில் கூட இது மாதிரி கலம் சைஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு புக்ஸ் அதில் மட்டும் இல்லை யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி புக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு யூஸ் பண்ணா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து டெக்ஸ்டோட டைரக்ஷன். ஸோ ஹாரிசான்டலாக இருக்குது, இல்லை வெர்டிக்கல் ரைட் டு லெஃப்ட் இது மாதிரி நம்ம இது மாதிரி பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேஜோட கலர். பேஜோட கலரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லோவிஷாக வேணும்னா ரெட் கலரில், இல்லை இதே லைட் கலரில். ஸோ லைட் கலர் மோஸ்ட்டாக நீங்கள் பேஜ் கலர் செலக்ட் பண்ணால் லைட் கலர் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக ஒயிட்டே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜோட பார்டர் வந்து டிஃப்ரெண்டான கலர்ஸில் வேணும், இல்லை டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். பேஜ் பார்டர் கொடுக்குறதா இருந்தால் லைன் கொடுத்துக்கலாம். சில ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேஜில் வந்து இப்போ பிளான் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து பிளான் எடுக்கிறாங்கன்னா பார்டர் கொடுத்துருப்பாங்க. இல்லை சில ரிப்போர்ட்லாம் வந்து பார்டர் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க அந்த பேஜில் இருக்கிறதுக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நண்பா, இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது டெக் தமிழ் டாட்ஸ், கொஞ்சம் தமிழில் சில டெக் பற்றி.